வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷாக் வாய்ஸ். இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ ஏரிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆனால் இந்த ஏரியில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக மீன்கள் எதுவுமே மேயலை. சரி இருந்தாலும் வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வலை போட்டு இழுத்துட்ருக்கோம் பாருங்கள். நம்மளோட லாக்கர் வலையை பயன்படுத்தி இந்த ஏரியாவே ஃபுல்லாக பாதியாக நம்ம சுற்றி வளைச்சோம். கொஞ்சம் கிட்ட மட்டும் எல்லாத்தையுமே நெருக்கிட்டோம். இந்த மாதிரி நெருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற எல்லா மீன்களுமே நம்ம வலைக்குள்ளே மாட்டிட்டு வந்துடும். பாருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு என்ன மீன்லாம் மாட்டுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் தெளிவாக காமிக்கிறேன். நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க, நண்பா நீங்கள் பயன்படுத்துகிற வலை எவ்வளோ விலை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த வலையை 2.5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா இந்த வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரும். ஏன்னா அவ்வளோ தூரத்தையுமே லாக் பண்ணி இது இழுத்துட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் வேறு எதாவது இருந்துன்னு வச்சிங்களேன், நிறைய மீன் இருக்க மாட்டேன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது இழுக்கும் போதே மொத்த மீனுமே பாஞ்சு அப்படியே வேறு லெவலில் காமிச்சிருக்கும் காட்சியை. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துலன்னா நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு மீன் பிடிக்கிற வலை வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுக்குறேன். அதில் டிஸ்பிளேயில் வர நம்பரே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம வலை போட்டோம்னாலே ஏகப்பட்ட மீன்கள் அந்த ஏரியில் இருக்கும். ஆனால் இந்த ஏரியில் பொறுத்த வரைக்கும் எல்லா மீன்களையுமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க போல். ஆனால் இங்கே அதனால் சுத்தமாக அதிகமாக மீனே இல்லை. நீங்கள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் எவ்வளோ மீன் இருக்குது மொத்த மீனையும் வலித்து நம்ம கொண்டு வந்து நம்மள்ட்ட கடைசியாக காமிக்கிறேன். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா கீழேயும் நமக்கு தெரியுது ஜிலேபி தான் நிறைய இருக்கா மாதிரி. பெரிய பெரிய கெண்டை மீன்கள்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இந்த வலையில் ரொம்ப சேர் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் இழுக்கவே முடியல. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா குண்டு பக்கத்துலேயே போட்டிருப்போம். அதனால் நல்லா வேகமாக இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சேரோடு வாரிக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த விரால் மீன்கள்லாம் கரெக்டாக மாட்டோம். கொஞ்சம் மேலாட்டமாக இழுத்துட்டு வந்திங்கன்னா விரால் மீன்லாம் பார்த்திங்கன்னா பூந்து போயிடும். நாம் வலையை கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிட்டு வந்தாச்சு. இந்த வலையை ஃபுல்லாக போட்டு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். நார்மலாக இருந்தால் பெரிய கல்லுங்க பாருங்க ஏதாச்சும் நடுவில் மாட்டிருந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகுங்க. இழுத்து முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் டச்சை நெருங்கிட்டோம். இப்போ மொத்தம் மீனையும் பக்கத்தில் வலிச்சிட்டு வந்துட்டோம். இதில் எவ்வளோ மீன் இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இருக்கும்போதே மீனே இல்லாத மாதிரி தானே தெரியுது. இது நம்ம எல்லா மீனையுமே ஒன்றா கூட்டி பார்த்தோம்னா அப்போ தெரியும் எவ்வளோ மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வலையை எல்லாத்தையும் தூக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாகவே அதிகபட்சமாக ஜிலேபி விரால் தாங்க இருக்குது. நீங்களே பாருங்கள். இருக்கிற மீன் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மீனாக தாங்க இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியான மீன்களாகவே இருக்குது.